ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்லைன் ஷாப்பிங் அனிமையோட எபிசோட் 5 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்க அந்த பொண்ணை காப்பாத்திருப்பான்ல, அங்கிருந்து அப்படியே அவங்க வில்லேஜுக்கு வராங்க. அங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கா. விமோலாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உயிர் மேல உயிரே வருது. விமோலா, நீ உயிரோட இருக்கியா? ஆமா அப்பா, எதுவுமே ஆகல. அதே மாதிரி விமோலா, இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. ஆமா இல்லையா பின்ன இதோட விலை உங்களுக்கு தெரியுமாப்பா? இது ரொம்ப அதிகம். பாருங்க, இப்போ அப்பா பொண்ணும் இந்த விக்கிற விஷயத்த பத்தி தான் பேசுறாங்க. இதை தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு தெரியாதா என்ன? கெனிச்சு, நீங்க என்னோட பொண்ணை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அங்க கெனிச்சு இப்பதான் சொல்றான், அங்க மத்த ஐட்டம் எல்லாத்தையுமே அவனோட மேஜிக் இன்வென்டரி அதுல போட்டிருக்கான். என்னோட பேரு கெனிச்சு, எனக்கு 40 வயசாகுது. ஸ்டார்டிங்ல இந்த உலகத்துக்கு வரும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா அது போக போக பழகி போயிடுச்சு. இன்னும் அப்படியே பாஸ்டுக்கு போது இப்போ அங்க என்ன ஆச்சு நம்மளுக்கு காட்டுறாங்க. அங்க கெனிச்சு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா வரா. என்னது, அவங்களோட தலையை என்னோட இன்வென்டரியில போட்டு வைக்கணுமா? அப்படிலாம் பண்ண முடியுமா? ஆமா, அவங்களோட தலைக்கு ஒரு பவுண்டி இருக்கு. அதாவது நீங்க இவங்கள தோக்க வச்சிருக்கீங்க, இதுக்கான ப்ரூஃப் தான் இது. அதுக்குன்னு இவங்களோட தலையை நம்ம கொண்டு போக முடியாதுல. கொண்டு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்படி பண்றது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். உங்க கெனிச்சுக்கும் இப்பதான் அந்த விஷயம் புரியுது. அதுக்கும் மேல அங்க ஷியாகா அவன் கிட்ட இருந்து ஏகப்பட்ட பொருளையும் அவங்க கலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஜெம்மு, ஸ்வாடு, இந்த மாதிரி மத்த ஐட்டம்ஸ். இது கூடவே 100 கோல்டு காயின்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது எல்லாத்தையுமே ஷியாகாவோட கேங்கு மத்த ஆளுங்க கிட்ட தூக்குனதுதான். இதே மாதிரி அங்க ஸ்வாடு, வெஜிடபிள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் அவன் அப்படியே ஐட்டம் பாக்ஸ்ல போடுறான். சீன்ல கெனிச்சு எல்லாருக்கிட்டையும் கேக்குறான், அதாவது உங்களோட ஃபேமிலி கிட்ட உங்களால போக முடியல? இல்ல, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இப்ப போனாலும் சரி, புரியுது. இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலி கிட்ட உங்களால போக முடியலனா நீங்க எங்களோட டவுனுக்கு வரலாம். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க இந்த இரும்பு குதிரை இது மேல ஏறலாம். சின்ன பொண்ணு கிட்டையும் கேக்குறான், ஹே பொண்ணு, உன்னோட வில்லேஜ் எங்க இருக்கு? ஊருப் அப்படின்னு ஒரு வில்லேஜ் சொல்றா. அது இங்கில இருந்து கம்பேர் பண்ணா 500 கிலோமீட்டருக்கும் மேல ரொம்ப தூரமா இருக்கு. அதனால நான் உனக்கு கொண்டு போய் விடுறேன். ஆனா அந்த பொண்ணு அங்க ஒத்துக்கல. இப்பதான் அந்த பாட்டிமாவே சொல்றாங்க, அவங்களோட ஃபேமிலியில அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சாப்பாடு கூட வழி இல்லாதனால தான் இந்த பொண்ணை வித்தாங்களாம். இன்னும் ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குல்ல. ஓ அப்படியா? அப்பனா நீ எங்களோட டவுனுக்கு எங்க கூட வரலாம். இதே மாதிரி அவங்க போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த பொண்ணுங்களுக்கு மேலோ ட்ரேடிங் கம்பெனி வழியா அவங்களுக்கான உதவியும் கிடைக்குமா. இதே மாதிரி யார் யாரு எங்கெங்க போகணுமோ எல்லாருமே அங்க அனுப்புறாங்க. பாட்டிமா கிட்ட சில பொண்ணுங்க கேக்குறாங்க, கெனிச்சு உண்மையிலேயே ரொம்ப நல்லவரா இருக்காரு, அவருக்கு எப்படிப்பட்ட பொண்ணு கிடைப்பாங்களோ? இல்ல, நீ அப்படி சொல்லக்கூடாது. கெனிச்சிக்கு உண்மையை சொன்னா இந்த உமன்ஸ் இவங்க மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்படி கிடைச்சாலும் அவன் அபேண்டன் பண்ணி அப்படியே போயிடுவான். நிக்ஸீன்ல கில்லுக்கு அங்க தலைகளை விற்க அந்த பொண்ணு அப்படியே பயந்து போற. என்னது இது, எவ்வளவு தலையா? ஆமா, எங்க கிட்ட இன்னமும் நிறைய தலை இருக்கு. இது எல்லாத்தையுமே இங்க வச்சா இடம் பத்தாது. இன்னொருத்தரும் கேக்குறான், ஆமா அவங்க கிட்ட எவ்வளவு தான் இருக்கு? 10, 20, ஒரு 52 தலை இருக்கும். இதை கேட்டவங்க ஆடி போறாங்க. பரவாயில்ல கெனிச்சு, உன்னோட ஐட்டம் பாக்ஸுக்கு நிறையவே டெபாசிட் இருக்கு. ஆனா இதை பத்தி நோபல்ஸுக்கு தெரிஞ்சா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். வாழ்றதே கொஞ்சம் கஷ்டமாயிடும் இதனால. அதுக்கு என்ன, நான் கொஞ்சம் கம்மன்னு இருக்கேன். வேற என்ன, நீங்களும் கொஞ்சம் கம்மன்னு இருங்க. கண்டிப்பா நான் அதே மாதிரி பண்றேன். அந்த நைட்டும் வர கெனிச்சி அந்த நோபல்ஸோ கலந்து இந்த விஷயத்த சொல்றான். அதையும் அவன் ரிப்போர்ட் பண்ண போறான். நிக்ஸீன்ல கெனிச்சிக்கு டோட்டலா 861 கோல்டு காயின்ஸ் கிடைச்சிருக்கும். அதை 7 பங்கா பிரிச்சிருப்பான். அதை பாட்டிமாக்கு கொடுத்தா பாட்டிமா வேணான்னு சொல்றாங்க. இது எனக்கு வேணாம், அவளைக்கும் பெரிய விஷயத்த எதுவும் பண்ணல, அதனால இதை நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா இந்த பொண்ணை நானே வளர்க்கட்டா? இப்போதைக்கு என்னோட பொண்ணு உயிரோட இருந்தா கண்டிப்பா நீங்களே இந்த பொண்ணை வளர்க்கலாம். கேட்கிற பாட்டிமாக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். சீன்ல அங்க போற வழி முழுக்க ஷாகாவை பத்தி தான் பேசுறாங்க. ஷாகாவும் அவங்களோட ஆளுங்களும் இப்ப தோத்து போயிட்டாங்களே, அதனால எல்லாருமே ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. அங்க கெனிச்சியும் போற வழியிலே சொல்றான், டோட்டலா 7 பேருக்கு பங்கு பிரிக்கிற மாதிரி ஆச்சு. ஒருத்தங்க கிட்ட 123 கோல்டு காயின்ஸ் இருக்கு. இதே மாதிரி அவன் ஹோட்டலுக்கு போக இங்க பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா. அவ ஆர்வமா கேக்குறா, அட கேள்விப்பட்டேன், அந்த ரூம் எல்லாம் என்ன உண்மையா? நீங்க தோக்கடிச்சிங்களாமே? இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிற. அது நான் இல்ல. ஆனா நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களே, நீங்க போற வேலை அது வெற்றி அடைஞ்சா கண்டிப்பா நீங்க என்னோட லவ்வ ஒத்துப்பீங்கன்னு. என்ன, இந்த பொண்ணுக்கு என்ன தெரியுமா? அதாவது என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு. அதனாலதான் இந்த பொண்ணுங்க இன்ஸ்டிங்ஸ் இப்படி வேலை செய்தோ. நான் ஹீரோக்கு தெரிஞ்சு போயிது இவ எதுக்காக ரூட்டை விடுறான்னு. நான் அந்த மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணலாமா? வரட்டா? இப்போ நோபல்ஸுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். கூடிய சீக்கிரத்துல எனக்கு பிரச்சனை வரலாம். இந்த சைடு அங்க பாப் கேட்டு கிட்ட யாரோ ஒருத்தங்க வராங்க. சீன்ல அங்க அவன் நிம்மதியா தூங்கும் போது யாரோ ஒருத்தங்க டோரத்தை அப்படியே உள்ள பூந்து ஏறாங்க. யாராதுன்னு பார்த்தா ஹசேலியா தான். நீயா, நீ எதுக்குமா இங்க வந்திருக்க? ஆனா அதுக்குள்ள அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ஊத்துட்டு, நான் வேலையை முடிக்க வந்திருக்கேன். இப்படி இவங்க ஜாலியா இருக்க பாக்க அதுக்குள்ள சைட்ல அந்த சின்ன பொண்ணு பார்த்துன்னு இருக்கா. இதனால இவங்க அமோகமா இருக்க வேண்டிய வேலை பாதிலே நிக்குது. இந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ கூட தூங்குற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவன் பாட்டிமாவை தேட போறான். ஆனா பாட்டிமாவை எங்க தெரியும் ஆள காணோம். அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. நான் பண்றதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கனால நான் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னோட வெப்பனை நான் கொண்டு போய் வித்தேன். அதுக்கு 32 கோல்டு காயினும் கிடைச்சது. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கும் கொடுத்த 35
கோல்டு காயின் கிடைச்சது. இதே மாதிரி அவனுக்கு கோல்டு காயின்ஸா கிடைக்குது. டோட்டலா இதையும் அவன் 7 பேர் கூட ஷேர் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தா பாட்டிமா அங்கதான் இருக்காங்க. அனுமோனி நீ இங்கதான் இருக்கியா? உனக்காக நான் எவ்வளவு கவலைப்பட்ட தெரியுமா? ஆனா நான் கெனிச்சி கூட தான் இருக்க ஆசைப்படுறேன். இல்லம்மா நீ என் கூட இருக்கலாம், நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். இதெல்லாம் அவ கெனிச்சி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாளா. அதனால பாட்டிமா கிட்ட வேற வழியில அவங்க கெனிச்சி கிட்டே விட்டு போறாங்க. நீ அவளை நல்லா பாத்துக்கோ. நெக்ஸ்ட் சீன்ல அங்க இதனால இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி இருக்கு. போற வழியிலேயே கேக்குறான், ஆமா நீ எதுக்கு என் கூட இருக்க ஆசைப்படுற? நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அதுவும் என்னோட வயிறு ஃபுல்லா வர வரைக்கும். சரி அப்புறம் என்ன, நம்ம டின்னரை சாப்பிடலாம். டின்னரை கொடுத்தா அது அவ்வளவு ருசியா இருக்கு. அதே மாதிரி அவங்க குளிக்கிறது என்ன, அங்க பெட்ல ஒன்னா படுக்கணும் அப்படின்னு அவ அடம் பிடிக்கிறா. இதனால அவங்க 2 பேரும் ஒன்னா தூங்குன மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ஏஜ்ல எனக்கு குழந்தை இருக்கதா, அதை பத்திலாம் ஆளு யோசிச்சு பாக்குறான். வெளியில அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க, யாருன்னு நம்மளுக்கு தெரியல. நம்மளும் போக போகவே பார்க்கலாம். சீன்ல அவன் போகும்போதே அங்க நைட்டை பத்தி சொல்றான். அந்த நைட்டுக்கு டைட்டில் ஆஃப் பாரோன் அப்படின்னு ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. அவருக்குன்னு ஒரு பதவியும் கிடைச்சிருக்கு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இப்போ அவருக்கான ஒய்ஃப் தேன இருக்காராம். போற வழியில இவன் செஞ்ச ஒரு புரோட்டோடைப்பை பாக்குறான். அப்புறம் தான் ஆளுக்கு ஞாபகம் வருது. இதை அவன் சொல்லும் போது ஸ்டார்டிங்ல அவங்க சிரிச்சிருப்பாங்க. நான் இப்போ அதே ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வச்சே காசு பாக்குறாங்க. இதுக்காக அவங்க எனக்கு காசையும் கொடுத்தாங்க, நானும் அக்செப்ட் பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட் சீன்ல அவன் ரிவார்டு எல்லாத்தையும் பீஸ்டுங்களுக்கு தர அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க ரிவார்டு எல்லாம் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட் சீன்ல பாட்டிமா கிட்டயும் அவன் கொடுக்க அவங்க அவளைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல. அதே ஒரு கோல்டு காயின் ஒண்டி தான் ஏத்துக்கிறாங்க. ஆனா பின்னாடியே அவன் பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கா. அதனால அப்படியே அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அந்த இடம் முழுக்க இன்னமும் நிறைய பேர் வர அவன் எல்லாத்தையுமே தட்டி விட்டு ஒரு இடத்துக்கு போறான். அங்க பார்த்தா ஒரு வண்டியும் நிக்குது. ஏறு உன்னால அந்த பெரிய பீஸ்ட சமன் பண்ண முடியாது. நிச்சயம் ஏறும் போதே பட்டாசை வெடிக்க விட்டாரானா. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு அப்படியே தப்பிக்க அங்க வெப்பனை வச்சு அவன் மிரட்டுறான். மரியாதையா ஓடிடுங்க, இல்லைன்னா உங்களோட நிலைமையே மோசமாகும். இதனால அவங்க அப்படியே ஓடி போறாங்க. அங்க பின்னாடி அந்த பர்சன் வரான். கெனிச்சி என்ன ஆச்சு? இப்பதான் கெனிச்சி கிட்ட ஒரு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இது பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும். இதுக்காக நீ என்ன பண்ண, லோக்கல் லாட்ஸை மீட் பண்ணு. அதனால நீ அவங்க கிட்ட பேசிப்பாரு என்ன விஷயம்னு. சீன்ல கெனிச்சி அவங்க இறக்கி விட்டுறாங்க. அங்க வந்தவனே பிரிமோலா கேக்குறா, அம்மா நீங்க கெனிச்சியை மீட் பண்ணீங்களா? இன்னமும் அந்த புரோட்டோடைப்பை உருவாக்குனதுக்கும் நம்ம கம்பெனியோட பேருக்கும் அவருக்கு தேங்க்ஸே சொல்லல. ஏன்னா அவருனால தான் இப்போ நம்மளோட பிசினஸ் அது பட்டைய கலப்புது. ஆமா பிரிமோலா, இந்த மாதிரி நீ சொல்றது கரெக்ட் தான். மேலோ கம்பெனி கெனிச்சியால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் கம்பெனிக்கு பேர்ல இருந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் வரைக்கும் அவன் கொடுத்திருப்பான். அதனால பிரிமோலா நம்ம தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவனுக்கு பண்ற மாதிரி இருக்கும். அங்க பிரிமோலாக்கும் புரியுது. நெக்ஸ்ட் சீன்ல அவ ட்ரெஸ் ஆகும் போதே சொல்றா, நிச்சயம் ஒரு 40 வயசு இருக்க ஒரு சாதாரணமான ஆளு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவருக்கு நிறையவே நாலேஜ் இருக்கு. இந்த அளவுக்கு அவரு ரொம்ப திறமைசாலியா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அவரால் ஏகப்பட்ட ப்ராஃபிட்டும் எங்க ஃபேமிலிக்கு ஒரு நேமும் கிடைச்சது. நான் அவர்கிட்ட ரொம்ப நெருங்க பார்த்தேன். ஆனா அவரு ஒத்துக்கல. இருந்தாலும் நான் விட போதில்ல. என்ன காப்பாத்தினாரு. அவருக்காக நான் என்னையே அர்ப்பணிக்க போறேன். சீன்ல இதுக்காகவே அவ ஓடி போறா. நான் அங்க போய் பார்த்தா வீடியோ காணோம், கெனிச்சியும் ஆளை காணோம். இந்த பாட்டிமா சொன்ன விஷயம் தான். அதாவது ஒரு பொண்ணு தேடி வந்தா கண்டிப்பா அவன் அபனன் பண்ணிட்டு தான் போவான். இந்த விஷயம் இவளுக்கு ஞாபகம் வருது. சைடு கெனிச்சி இன்னொரு பர்சனை மீட் பண்றான். கிட்ட கேட்க அவன் பார்த்தா இந்த பூனையை பார்த்தோம். அவன் வச்சிருக்க மத்த விஷயத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். இன்னும் அப்படியே பாஸ்டுக்கு போது அங்க எல்லா விஷயத்தையும் இன்வென்டரியில வைக்கும் போதே அவன் கேட்கறான், கண்டிப்பா என் கூட வர ஆசைப்படுறியா, இல்ல அந்த பாட்டிமா கூட இருக்க ஆசைப்படுறியா? கண்டிப்பா நான் உங்க கூட தான் வருவேன். போகும்போதே அந்த பூனையும் வந்தா. அந்த பூனை கிட்டயும் அவன் சொல்றான், நீ இங்க நல்லா வாழு, நாங்க போறோம். ஆனா அந்த பூனை விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, அதுவும் பின்னாடியே வருது. ஏய் உனக்கு ஓகே தானா? அதாவது உன்னோட சொந்த வீடு இது, இல்ல இருந்து நீ விட்டு வந்தா பிரச்சனை இல்லையா? அதுவும் அங்க மியாவுன்னு சொல்றா. இதுக்கே அவனுக்கு புரியுது. இப்படிதான் நான் வந்தேன் அப்படின்னு ஸ்டார்டிங்ல மீட் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. அந்த பர்சன் கிட்ட சொல்லிட்டு அங்க போக ஆரம்பிக்கிறான். உங்க 2 பேரும் என்னோட ஃபேமிலி, நான் இவங்க கூட வாழ போறேன். அங்க எங்க போவோம் அது தெரியல. ஆனா நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறேன், அதுவும் ஒரு ஸ்லோவான லைஃபா. இப்படி இவன் சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் மத்த எபிசோடு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அடிக்கடி பிளேலிஸ்ட் செக்ஷனையும் நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா புது புது வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுவேன். சரி ஏதோ ஒன்று, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.